அரவிந்த், என்னையே பார்த்துட்டு இருக்க? போலாமா வேணாமா? இல்ல, நம்ம 2 பேரும் இப்படியே ரமேஷ் கல்யாணத்துக்கு போகணும்னு வச்சுக்கோ. வரவங்க எல்லாரும் நீதான் கல்யாணம் பொண்ணுன்னு உன்னை வாழ்த்திட போறாங்க. இப்போ நீ கூட தான் 1 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. அதே குறும்பு, அதே இளமை. சோ பாக்குறவங்க என்ன மட்டும் விஷ் பண்ண மாட்டாங்க, உன்னையும் தான் விஷ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம 2 பேரும் இன்னும் புது தம்பதிகளா இருக்கோம்னு சொல்ல வரேன், அப்படிதானே? இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ரிசப்ஷனுக்கு போன மாதிரி தான். அப்படி பண்ணலாம். மிச்சத்தை போயிட்டு வந்து பெட்ரூம்ல பேசிக்கலாமா? போலாம் வா. ஓகே. அரவிந்த், நம்ம வெட்டிங்க்கு போறோம்ல ரமேஷ், அவரு ஸ்கூல் மேட்டா காலேஜ் மேட்டா? ஸ்கூல். குட் மார்னிங் ஸ்னேகா. ஏய், என்னாச்சு? உன்னை யாரோ பயங்கரமா கத்தியால குத்தி. என்னம்மா கத்தியால குத்தி? என்ன வளர்ந்துட்டு இருக்க? கனவு கண்டியா? உனக்கு ஒன்றும் ஆலியா அரவிந்த்? யூ ஆல் ரைட்? நோ, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஓகே. பார்த்துட்டு இருக்கல? இல்ல அரவிந்த், பயங்கரமான ஒரு கனவுப்பா. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். கீழே இறங்கி போகும்போது திடீர்னு ஒரு தடியா வந்தான். அசிங்கமா கண்ணுங்கரேன்னு. அவன் முகம்லாம் கருப்பு வெள்ளை கோடா போட்டிருந்தது. அப்புறம் கையில ஒரு பெரிய கத்தி வச்சிருந்தான். அதை எடுத்து சதுக்குன்னு அதை குத்திட்டான். நீ செத்துட்ட. செத்துட்டல, விட்டுரு. ஜஸ்ட் ரிலாக்ஸ். காஃபி சாப்பிடு. ஏய், காலங்காத்தால செத்து போற மாதிரி கனவு கண்டிருக்க. கொஞ்சம் கூட பயப்படாம இருக்கியா நீ? யாராவது கனவுல இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஐய், போய் தானே. சேச்சா, நிஜமா? இறந்தவனுக்கு 100 வயசுன்னு சொல்லுவாங்க. வேணா நெஞ்ச தொட்டு சொல்லட்டுமா? ஏய் போ, எப்ப பாரு விளையாட்டு தான். பின்ன விளையாடாம ஹனிமூன் வந்தும் கதை கனவுன்னு சொல்லி என்னையும் பயப்பட சொல்றியா? அப்போ நான் கண்ட கனவு கதைன்ற? எஸ் ஸ்னேகா, இந்த கொலை மர்மம் திகில் இந்த மாதிரி கதையா எழுதி இன்னும் அந்த கற்பனையிலேருந்து நீ வெளியில வரவே இல்லை. அதனால தான் உன்னோட கனவுல இந்த ரத்தம், கத்தி குத்து, கொலை இப்படிலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா நான் அப்படி இல்லை. என்னோட கனவுல என்ன தெரியுமா வந்துட்டு இருக்கு? நீ நானும் ஜாலியா ஓடிட்டு இருக்கிற மாதிரியும், நீ நானும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரியும், நீ எனக்கு ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் கொடுக்குற மாதிரியும். வெயிட் வெயிட், அதெல்லாம் ஒரே ஸ்வீட் சாப்பாடே இல்லையா? அடடடடடே, இந்த ஸ்வீட் பத்தி உனக்கு சொல்லவே இல்லையா? இது நேத்து கனவு மேட்டர்மா. அதாவது இந்த இச்சின் சத்தம் வருமே, இந்த உதட்ட விட்டு. இப்ப எதுவும் இல்ல, நைட்டு தான். இல்லம்மா, அந்த ஸ்வீட் தான் என்னன்னு புரிய வைக்கணும்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், காஃபி பிரமாதமா போடுறியே. காஃபிக்கே இப்படி சொன்னா எப்படி? இன்னும் இந்த ஹனிமூன்ல உன்னை மிரட்டுறதுக்கு ஏகப்பட்ட மேட்டர் வச்சிருக்கேன். அப்படியா? ஐ லவ் யூ அண்ட் லைக் திஸ். ஐ லவ் யூ. ஓகே, ஐ லைக் திஸ். நா அதுவா பாசல். ஹே ஸ்னேகா, ஸ்னேகா சொல்லிட்டு போ. எதுக்குமா இந்த சஸ்பென்ஸ்லாம்? வா வா. பீச் கதோட நல்லா இருக்குல்ல? ஆமா. இங்க உட்காரு. சொல்லு. உட்கார்ந்தாச்சு. உள்ள ஐ லைக் திஸ்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லேன் ப்ளீஸ். இந்த மாதிரி நீ எனக்கு காஃபி கொடுத்து எழுப்புறது தினம் கொடுத்து அவ்வளவு நல்லா இருக்கும். அது சரி, ஹனிமூன் ஜாலிங்கிறதுனால இதெல்லாம் பாசிபிள். ஹனிமூன் முடிஞ்சு யூஎஸ் போயிட்டா இதெல்லாம் நாட் பாசிபிள். நோ அரவிந்த், why not possible? America is full of tension, traffic. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அரவிந்த். இந்த அமைதியான இடம், இந்த பியூட்டி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அமெரிக்கா போவே இஷ்டம் இல்லை, இந்தியாலே இருக்கணும் போல இருக்கும். ஏய் ஹலோ, ஹனிமூன் வரைக்கும் தான் இந்த அமைதியெல்லாம் நல்லா இருக்கும். 10 நாள் அடிச்சுனா இதெல்லாம் போர் அடிச்சிடும். நமக்கெல்லாம் யூஎஸ் தான் லாயக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. இப்போ என்ன அந்த அழகான ஸ்விம்மிங் பூல் கூப்பிடுது, நான் போறேன். நீ வரியா இல்ல யூஎஸ் போறியா? ஏய், நானும் வரேன். ஹாய் கீத், எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் அத்தை. சூப்பர். அழகு, இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? இன்னும் நிறைய இருக்குப்பா. போச்சுடா.
ஏய் சாப்பிடும்போது இது இல்ல. இல்ல. அட தாகமா இருந்திருக்கும் ஒரு வாய் குடிக்கலான்னு பாத்துருப்பாரு அத போய் குடுங்கறியே குடியா. ஏய் தாகம்னா தண்ணி குடிக்கிட்டோம், சாப்பிடும்போது இத்த குடிச்சா சாப்பாடு எப்படி இறங்கும்? வெள்ளைக்காரவங்க சாப்பிடும்போது இதாயா குடிக்கிறாங்க. ஸ்டார் டிவில பாக்கல அண்ணா தவிர இவ்வளவு நேரம் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு அதே பழக்கமா இருக்கும் குடியா. நீங்க தேங்க் குடிங்க. யூ. அழகு நீ இன்னும் மாறவே இல்லடா. நானா? இன்னும் அந்த 1940ஸ்லயே இருக்க. உன் வைஃபை பாரு, ஸ்டார் டிவி, பிபிசி, CNN அந்த ரேஞ்சில இருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச வெளிநாட்டு சமாச்சாரம் கூட உனக்கு தெரியலையே. எப்படா நீ எல்லாம் மாற போற? போங்கப்பா, நான் தான் உங்க வெளிநாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேனே. என்ன இங்க சண்டை? சச்சே, சண்டெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கோக் சாப்பிட போனேன். சாப்பிட போகும்போது இதெல்லாம் எதுக்குன்னு அழகு பிடிங்கிட்டான். கீதா பரவாயில்ல சாப்பிட்டுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. இதுதான் சண்டை மாதிரி உனக்கு தெரியுது. கோக் இல்லாம எப்படி சாப்பிடுறது? மா, நீ அமெரிக்கால இருந்து வந்த பொண்ணு, உனக்கு அதான் இந்த பிரெட் பட்டரு கோக் எல்லாம் கூடவே இந்த பேக்கரி ரெடி பண்ண நினைச்சேன். என்னது அது வந்து அது பேர் என்ன கீதா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஞாபகம் வந்துருச்சு, பர்கரு. ஓ பர்கரா? அதான், அது மட்டும் பண்ண முடியலமா. மத்தபடி இந்த பிரெட் எல்லாம் உனக்கு தான். அப்போ எனக்கு உனக்கு இல்லாதா? இட்லி, பொங்கல், தோசை, பரோட்டா, மீன் குழம்பு. போதும் போதும் போதும். இதை பாரு அழகு, நீ பாட்டுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பண்ணி வச்சிருக்க. எல்லாத்தையும் என்னால சாப்பிட முடியாதுப்பா. எது நல்லா இருக்குன்னு சொல்லு, ஒரு புடி பிடிச்சிடுறேன். அப்படின்ற இதோ வச்சுக்கிறேன் பார். இட்லியும் நேத்து வச்ச மீன் குழம்பும் ஒரு காட்டு தூள் கலைப்பிடும். யோ சுமாரியா, முதல் நாள் சாப்பிட வந்திருக்காங்க, எடுத்த உடனே மீன் குழம்பா? அண்ணாத்த நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அண்ணாத்த. என்ன ஸ்னேகா, முதல்ல ஸ்வீட் சாப்பிடணுமா? உன் வசதி எப்படி? ஏச்சி சாப்பிடு. ஏன்பா அரவிந்த், தண்ணி அடிக்க பொண்டாட்டிட்டு கேட்பாங்க, நியாயம். ஸ்வீட் சாப்பிட கூடவா? என்ன இந்த அம்மா உதவி இல்லாம எப்படி ஸ்வீட் சாப்பிடுறது? அரவிந்த் சும்மா இரு. அண்ணாத்த பேசுறது, ஸ்னேகாமா கேக்குறது, இதெல்லாம் பார்த்தா இதுக்கு வேற ஏதோ அர்த்தம் இருக்கும் போல தெரியுதே. ஏய், நீ சொன்னது கரெக்ட். இவ்வளவு புத்திசாலியா இருக்க, எப்படி இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அத்தை உடுப்பா, முதல்ல ஸ்வீட்னா என்னன்னு சொல்லு. என்ன ஸ்னேகா, ரொம்ப ஆசைப்படுறாங்க, சொல்லிடலாமா? எதுக்கு சொல்லணும், செஞ்சே காட்டிடலாம். ஏய், நீ எதுக்குடா வழியிற? இதான் ஸ்வீட்டா? பாத்தியா கீதா, நீ வீட்டுல ஸ்வீட் கேட்டாவே தர மாட்டேங்கிற. அரவிந்த், நீ கொடுத்து வச்சவன்பா. ஐயா வழியாத, அவங்க மாதிரி நாம வாழ முடியுமா? ஸ்னேகாமா வெள்ளக்காரமா தாலி கூட கட்டிக்காம இருக்காங்க, அந்த மாதிரி நாம இருக்க முடியுமா? கீதா, அமெரிக்கால என்ன வளர்த்தது ஒரு பாதிரியார், அதனால எங்க கல்யாணம் கிறிஸ்துவ முறைப்படி சர்ச்சில் நடந்தது. பாத்தியா, இதான் எங்க கல்யாணம் மோதிரம். ஹலோ, சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ வா. வரேன். ஸோ 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. ஸ்னேகா, ஒரு முக்கியமான வேலை, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? எங்க? பக்கத்தில் தான், தெரிஞ்சவங்க, ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணுமா. ஓகே. அரவிந்த், எங்க வேணா போ, ஆனா சாப்பிட்டுட்டு போ. மீன் குழம்பு தானே, எடுத்து வை, வந்து ஒரு புடி பிடிக்கிறேன். ஓகே கீதா, எல்லாத்தையும் எடு. கம் சூன் ஹனி. சூப்பர் 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 தான், ஃபிகர் சூப்பர் தான். டச் 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 என்ன டச் மீ 7 மணிக்கு.